நேற்று தொடங்கிய வடகிழக்கு பருவமழை 2 நாட்கள் தான் ஆகிறது. இருந்தும் சென்னையில் பல இடங்களில் நீர் தேங்கி காணப்படுகிறது. சென்னையில் மழைநீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ள தாழ்வான பகுதிகள் என்னென்ன என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் மொத்த பரப்பளவு 426 சதுர கிலோமீட்டர். இப்பகுதி 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகள் கடல் மட்டத்தில் இருந்து சற்றே உயரமாக அமைந்துள்ளது. சென்னையின் வருடாந்திர சராசரி மழையளவு 130 சென்டிமீட்டர் ஆகும். இதில் பெரும்பகுதி வடகிழக்கு பருவமழை மூலமாகத்தான் பூர்த்தி செய்யப்படுகிறது. வெள்ள நீரானது சென்னையில் 209 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரதான ஆறுகளான கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறுகள் வழியாக கடலில் கலக்கின்றன. மழைக்காலங்களில் கடல் நீர் உள்வாங்குவதால் மழைநீர் வடிவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ள தாழ்வான பகுதிகளை சென்னை மாநகராட்சி கண்டறிந்துள்ளது. ஆலந்தூர் மண்டலத்தில் சந்தோஷ் நகர், கௌரி நகர் போன்ற பகுதிகளும், அடையார் மண்டலத்தில் கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரியம், சித்ரா நகர், ராம் நகர், வேளச்சேரி போன்ற பகுதிகளும் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோன்று சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் செம்மஞ்சேரி, எழில் நகர், அறிஞர் அண்ணா நகர் போன்ற பகுதிகளும், பெருங்குடி மண்டலத்தில் கல்லுக்குட்டை, இளங்கோ நகர், ராம் நகர் போன்ற இடங்களும் தாழ்வான பகுதிகளாக கண்டறிந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் ஆற்காடு சாலை, முத்தமிழ் நகர், தி நகர் போன்ற பகுதிகளும், தேனாம்பேட்டை மண்டலத்தில் பீட்டர்ஸ் ரோடு, சிஐடி காலனி, கணேசபுரம் போன்ற இடங்களும், அண்ணா நகர் மண்டலத்தில் தந்தை பெரியார் நகர், வஉசி நகர், புரஷேவாக்கம் போன்ற பகுதிகளும் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. தண்டையார்பேட்டை மண்டலத்தில் முத்தமிழ் நகர், ராஜசேகரன் நகர், தென்றல் நகர் போன்ற இடங்களும், ராயபுரம் மண்டலத்தில் வேல் சாலை, ஸ்டான்லி நகர் போன்ற இடங்களும் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபு கௌதமுடன் தேவப்பிரியன்.